இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர்னால வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றி தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாம் ஃபேட்டி லிவர்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் பாருங்கள். ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும். விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், விட்டமின் ஏ குறைபாடு. அதேமாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. சரியா? 3 எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகே. அடுத்தது ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கும். விட்டமின் டி சத்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மூட்டு தேய்மானம், முதுகுவலி, எலும்பு முறிவு, பல் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னியில் கல், டைப் 1 சுகர், டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கமின்மை, இப்படி நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னா நிறைய சொல்லலாம். விட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது ஃபேட்டி லிவர். மறந்துடாதுங்க. விட்டமின் இ குறைபாடு வரும்போது என்னெல்லாம் வரும் சொல்லுங்க? குழந்தையின்மை பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான பிரச்சனை, மசில் வீக்னஸ். இப்போ எவ்வளோ டேஞ்சர் ஃபேட்டி லிவர், புரிஞ்சுதா இல்லையா? அதே மாதிரி தான் விட்டமின் கே குறைபாடு என்னெல்லாம் வரும்? பல்லில் ப்ளீடிங், பல்லில் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மூக்கில் கூட சிலவங்களுக்கு ப்ளீடிங் வரும். நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா பிரெயினில் ப்ளீடிங் கூட வரலாம், பக்கவாதம் கூட வரலாம், இந்த விட்டமின் கே குறைபாடு இருந்துச்சுன்னா. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்தானதுன்னு? இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு நான் சொன்னதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுங்க. எல்லாம் பேப்பரில் எழுதி எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃபேட்டி லிவர் இஸ் வெரி 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 டேஞ்சர். ரொம்ப டேஞ்சரானது ஃபேட்டி லிவர். புரிஞ்சுதா? இந்த ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம லிவரில் கொழுப்பு அடைகிறதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு பித்தப்பையில கல் கூட நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேட்டி லிவர் ஏன் வருது அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவர் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் தெரியுமா? ஃபேட்டி லிவர் ஏன் வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இதையும் ஒரு பேப்பரை எழுதி வச்சுடுங்க. ஓகேவா? இந்த ஃபேட்டி லிவருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஒன்லி பேலன்ஸ்டு டயட். திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபேட்டி லிவர் சரியாகும். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நிறைய மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வைங்க. நம்பர் 1, இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்து கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. சரியா? கமெண்ட்ஸில் OES டைப் பண்ணி வீடியோ என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே.